ஒரு முடி அளவுக்கு இருக்கிற ஒரு சின்ன கம்பி கட் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக கரண்ட்டு சப்ளை இல்லாமல் போயிடும். இதே மாதிரி தாங்க மயிர் இலை இந்த மின்சாரத்தையே வெளியே காமிக்கிறதுக்கு கொண்டு வர்றதுக்கும் மயிர் இலையில் இருக்கிற ஒரு கம்பிக்கு பவர் இருக்குது. அப்படின்னா தேவனுக்கு நமக்கு இடையே இருக்கிற உறவை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பீஸ் கேரியர் ஒன்று இருக்குதுங்கிறத முதல்ல நம்புங்க. பிரைஸ் காட். வசனத்தை கேட்குறீங்களா? எத்தனை பேர் வசனத்தை கேட்குறீங்க? ஆமாம், அது கெட்டு போயிடுச்சுன்னா ஏற்கனவே நமக்கு தெரியாதுங்க, அது அருந்து போயிருக்கும். அருந்து போயிருக்கும். நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம் பண்ண முடியாது, வேத வாசிக்க முடியாது, பரிசுத்தமாக இருக்க முடியாது, தேவனுக்காக வாழ முடியாது, தேவனுக்காக கொடுக்க முடியாது. சில சூழ்நிலைகளை எதையுமே நம்ம மாய்மாலமாகவே எல்லாத்தையுமே செய்வோம். மாய்மாலமாகவே பாஸ்டர் வாங்க, பாஸ்டர் வாங்க, பாஸ்டர் எங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்வோம். ஆனால் நாம் என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். என் வயிறு பசிக்கு நான் ஜெபம் பண்ணணும், என் வயிற்று பசிக்கு நான் ஜெபம் பண்ணணும். பிரைஸ் காட். இருக்கிறீங்களா? என் ஆத்மாவுக்கு நான் பைபிள் படிக்கணும், என் பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் பரிசுத்தமாக வாழணும், நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் சாட்சியாக ஜீவிக்கணும். யாராவது ஆண்டவர் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரா புஸ்தகத்தில், இந்த பாஸ்டர் பரிசுத்தமாக வாழ்றதுனால இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடலான்னு ஏதாவது எழுதி வச்சிருக்குதா? கிடையவே கிடையாது. எந்த ஆத்துமா பாவம் செய்யுமோ அந்த ஆத்துமா சாகும்.